ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வீடியோ சேனல். நான் தான் உங்கள் ஃபன் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் 1 அந்த கேமோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹாரர் கேம் பிளே. நம்ம வந்து ரொம்ப நாள் ரோப்ளாக்ஸோ அதில் டிபெண்ட்டாக இருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது கேம் ஆட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பார்த்து லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம வந்து இது வரைக்கும் பழைய ஹாரர் கேம் பார்த்தீங்கன்னா ஷவர்மா கியாஸ்க் ஆடி இருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு வந்து 10 இல்லை 15 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் பார்ட் 2 கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறது. டே 2 அப்லோட் பண்ணுறேன். நான் டே 1 தான் போட்டிருப்பேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? அப்புறம் நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லிக்கிறேன் மக்களே. இதில் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், நார்மல், ஹார்டு, நைட் மேரன் இருக்கும். எக்ஸ்ப்ளோரேஷன்றது வந்து கிரானியில் நம்ம வந்து கிரானியில் ப்ராக்டிஸ் மோட் ஆடி இருப்போம். அங்கே வந்து என்டிட்டியெல்லாம் நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ளோரேஷனை. நான் நார்மல் போய்க்கிறேன். ஓகே மக்களே, நம்ம உள்ளே போய்க்கலாம். ப்ளே கொடுத்துக்கலாம். உள்ளே போகிறோம். என்னென்ன நடக்க போதோ. அப்புறம் மக்களே, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நிறைய பிளேசஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த ஒரு பிளேஸும் இந்த கேஃபட்டேரியா, ஸ்டோரேஜு, என்னதுன்னா நெய்பர்ஹுட்டு, பார்க்கிங்கு, நிறைய பிளேசஸ் இருக்குது. அந்த ஒரு பிளேஸ்லேயும் வந்து ஒரு நிறைய விதமான பசில்ஸ் இருக்கும். அந்த எல்லா பசில்ஸும் சால்வ் பண்ணி நம்ம வந்து முக்கியமான அப்ஜெக்டிவ் கிளியர் பண்ண போகிறோம். அது இப்போ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தெரியும். எல்லா பிளேஸஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், நீங்கள் இந்த கேம் ஆடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கேமை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, கேம் பிளே ஆரம்பிக்கலாம். சுற்றி பார்த்தாச்சு. ஓகே, மூவிங் யாரோ இருக்குது. இது என்னடா? இன்விசிபிலிட்டி ஃப்ரீ. ஓகே, இன்விசிபிலிட்டி ஃப்ரீயா? பாடுறா, ஃபஸ்ட்டு விளாட்றனால. ஓகே, விண்டோ இருக்குது. ஓகே, திறந்துக்கலாம். ஐயா, ஐஸ்கிரீம் வண்டி. அண்ணா, எனக்கு அங்கிள், எனக்கு ஐஸ்கிரீம் தாங்க. வாப்பா தம்பி, ஐஸ்கிரீம் வேணுமா? தோ ஐஸ்கிரீம் இப்போ உனக்கு தரேன். சூப்பரா இருக்கும். அங்கிள் அங்கிள், என்ன விடுங்க அங்கிள். ஐயோ, நம்மளை பார்க்குறான். ஐயோப்பா, நம்ம ஏதோ ஒன்று அவனுக்காக பண்ணணும் மக்களே. உள்ள தூக்கி போட்டான். டேய், என்னடா நடக்குதுங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த பையனை பிடிச்சி உள்ளே போட்டேன். ஓகே, ரோப் போட்டு தான் இறங்கணும். ஆமாம், ரோப்பு. அப்புறம் ஸ்லிங் ஷாட் இருக்குது. ஸ்லிங் ஷாட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ரோப் போட்டுக்குவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கீழே இறங்கிப்போம். பாவம் இந்த பையன். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ள ஒளிஞ்சுக்கணும் மக்களே. அவன் என்னமோ கீழே அதை என்னத்தையோ கீழே போட்டானா? ஆமாங்க, இது உள்ளே போயிட்டு நம்ம வந்து மேப்பில் செட் பண்ணிக்கணும். அண்ணா, என்னை காப்பாத்துங்கண்ணா. அந்த ஐஸ்கிரீம்காரன் ஐஸ் கட்டி ஆக்கிட்டான். கண்டிப்பாக காப்பாற்றுறேன்ப்பா. போக முடியலங்க. கைடாரை யூஸ் பண்ணுமா? அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து மேப் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து கேஃபட்டீரியாவுக்கு போகணும். கேஃபட்டீரியாவுக்கு போகலாம். ஓகே, போயாச்சு. இதில் ஒரு ஃபன் பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபன்னு சொல்ல காமெடின்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. நான் ஐஸ்கிரீம் முன்னாடி விளையாடிருக்கேன். இவ்வளோ கிராஃபிக்ஸில் இருந்ததே இல்லை சத்தியமாக. பயங்கரமாக இருக்குது கிராஃபிக்ஸு. என்னடா இது? பா சாமி. நீ ஏன்டா வந்த? ஐயோ, இவன் துரத்துறானே. இவனை வேற சமாளிக்கணுமே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கீழே உட்கார முடியாதான்? உட்கார முடிஞ்சிச்சு. ஐயோ, பார்த்துட்டானா? வாடா. என்னடா பண்ணுவ? அந்த டஸ்ட்பினில் தான் ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல மக்கள். இல்லை, ஸ்லிங் ஷாட்டு பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, வெளியே போயிட்டு அங்கே இருக்க டஸ்ட்பினை தான் பார்க்கணும். டக்குன்னு வெளியே ஆகணும். டஸ்ட் திருப்பலாம். வராங்க வேகமா. இந்த வேகம்லாம் உனக்கே அநியாயம் உண்டா ரொம்ப. இப்போ உள்ளே போயாச்சு. ஓகே,
நம்ம இந்த பின்னை தான் பார்க்கணுன்னு யாரோ சொல்லுது. ஓகே, நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கோடு கிடச்சிருக்கு. என்னமோ இந்த கோடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காயின் ட்ராயரில் போட்டு அதுலேருந்து என்னமோ எடுக்கணும். டேய் என்னடா பண்ணுற, வராதடா டே ராடு. இவன் பேர் தான் ராடு, கம்பி ராடுன்னு நினச்சிக்காதீங்க. இவன் வேற மாதிரி. ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஓகே, நம்ம இங்கிருந்து ஏய் போடா. வெளியவும் போக மாட்றாங்க, கடுப்பேத்துறான். வாடா நீ வாடா. இவனை திசை திருப்புறதுலே டைம் போயிடும் மக்களே. எங்கே இருக்கான் அவன்? டாய் வாடா. டேய் தம்பி இங்கே வேறு தம்பி ராடு. டேய் இங்கே பாருடா தம்பி. டேய் ராடு. கதவு திறக்க முடியல அவனால. வாடா 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 வாடா. இவன் ஷார்ட்கட்டில் வராங்க இவன், அதான் நம்மளுக்கு ஒரே பிரச்சனை. ஓகே, நம்ம டக்குன்னு அந்த இதில் போய் டே வரமாட்டுறா. அவங்க தான் வருவாங்க. எப்பா காயின் எடுத்தாச்சு, நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் வண்டியில் போட்டு வேறு ஒன்று எடுக்கணும். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு வேறு நம்மளுக்கு தெரியாது. கிச்சனில் ஒரு வேலை இருக்குது. இங்கே வந்து யாரோ வேலை செய்ய அந்த ஒரு போட்டிருக்குமே, அது யாருன்னு பார்க்கணும். ஆயில் கேன் இருக்குது. வாடா வாடா. டேய் என்னப்பா கண்ணு தெரியுதே இல்லடா உனக்கு? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அட என்னங்க இவன் கண்ணு தெரியல இவனுக்கு. சரி ஆயில் கேனு, அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குங்க. சரி இங்கே அழுத்தி பார்ப்போம். கார்ட் ரீடர், த ஐடி கார்டு இஸ் நாட் த கரெக்ட் ஒன். அது எனக்கு தெரியும். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டிருப்பானுங்க பழைய அப்டேட்டில், எங்கே வச்சானுங்கன்னு தெரில. எல்லாமே புதுசாக இருக்குது மக்களே. ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம். அவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான்? அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஐயோ டே ராடு, ஒன்று ராடாலே அடிக்கணும்டா. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இப்போ இவன் நான் எங்கே போய் நான் தேடுவேன்? இப்போ நான் வெளியே போய் செத்துட்டேண்ணா, கோவிந்தா அவ்வளோதான். படுத்துறானே. டே ராடு இங்கே வாடா. இன்விசிபிலிட்டி ஃப்ரீ தானே, என்ன பண்ணுவோம்? இன்விசிபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணிப்போம். ஏய் வாடா டே தள்ளுடா. டக்குன்னு இதை போட்டு ஆயில் கேன் எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். இன்னும் நம்மளுக்கு நிறைய செகண்ட்ஸ் இருக்குது. தள்ளுறாடி. ஆயில் கேன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒர்க்கர் இது மட்டும் நம்ம பார்க்கணும். டக்கு டக்குன்னு ஸ்பீட் ரன் பண்ணும் மக்களே. வெறித்தனமாக வேலை செய்கிறோம். ஆயில் கேன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் உதவுன்னு நினைக்கிறேன். பார்க்குன்னு என்னமோ இல்லை நெய்பர்ஹுட் என்னமோ இல்லை பார்க்கு. நீ எவ்வளோ 95 செகண்ட்ஸா? டே எனக்கு அந்த ஒரு கோட்டு இருக்கும்டா அது. ஐயோ அந்த கோட்டு எங்கே போச்சு? இங்கே இது இருக்குமோ அந்த கோட்டு? இந்த கோட்டு எங்கே இருக்குங்க? இது லாக்குடு. அந்த கோட்டு மட்டும் பார்த்துட்டா இன்னும் 74 செகண்ட்ஸ் தான். டே தள்ளுறடி. ஐயோ எங்கெங்கே இருக்குது அந்த கோட்டு? ஐயோ இன்னும் 68 செகண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது. நம்ம வேலை தான் முடிய மாட்டேங்குது. வேறு எங்கே அந்த கோட்டு இருக்கும்? இது உள்ள இதில் ஹைட் அவுட். அது கார்டு ரீடருக்கு அங்கே ஒரு பேர் இருக்கணுங்க. அந்த கோட்டில் ஒரு பேர் இருக்கும். அந்த பேரில் இருக்கிற பொறுத்தவனை தான் நம்ம வந்து அதை அடுத்த ஐடி கார்டை சம்திங்காக அது கொண்டு வரணும். த நெக்ஸ்ட் ஒன் வில் பி மிஸ்ஸிங் செக்யூரிட்டி கார்டு. அது எனக்கு தேவையில்லை. இன்னும் 40 செகண்ட்ஸ் தாண்டா இருக்குது. டே கோட்டை தாங்கடா. அந்த கோட்டில் யார் பேருன்னு இருக்கும். இவனுங்க எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கானுங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி நம்ம வண்டியில் போய் உட்காந்துடலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பெட்ரோல் கேன் ஒரு இடத்துல போய் எடுக்கணும். அதெல்லாம் எடுக்கணும். வண்டியில் போய் உட்காந்துருவோம் மக்களே. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து எங்கே போகலாம்? ஸ்டால் கரெக்டு ஸ்டால். அங்கே வந்து ஒரு ஃபியூல் கேன் மக்களே. அது எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டி கார் இருக்கும். அது நீங்கள் எண்டில் பார்ப்பீங்க. உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு இன்விசிபிலிட்டி இன்னும் இருக்காடா. செம போ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டக்குன்னு உங்க ஓடி போயிட்டு இன்னும் 5 செகண்ட்ஸ் தான். அவன் பார்த்துருவான் சத்தியமாக. வேணாம்.
இந்த ராடு வேறு எங்கேருந்து வருவான்னு தெரியாது. அங்கே என்னமோ கீழே இருந்துச்சு மக்களே. எங்கே ஃபியூவல் கேன் இருக்கு? பார்த்துட்டான். கெப்லர் காயின்ஸ், அதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன் டேய்? ஓ, சேர் மேலே ஏறி எடுக்கணுமோ? டைங், வாடா. இப்போ வரமாட்டான் அந்த சைடு. டேய், சேரை போடுறா. சேரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேய் அவன் வருவான். வந்துட்டான். ஐயோ, டீசல் மேலே இருக்கு போல மக்களே, மேலே எடுத்து வச்சிட்டானுங்க. சரி, அவன் கொஞ்சம் பொறுமையாக தான் வருவான். ஐயோ, பார்த்துட்டான். ஸோ இவனாலே ஓடுறதுலே டைம் ஆகுது. A few moments later. ஏய், ஏன்டா இப்படி பண்ற டேய்? டீசலுக்கு அங்கே இருக்கா? பார்த்துட்டேன். நீங்க வா. வாடி நீ வா. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவன் பொறுமையாக அவன் மாறி போவான். எப்பா டேய், பெட்ரோலுக்கு எனக்கு கொடுங்கடா. எப்பா எடுத்துச்சு. ஆனால் அங்கே இருப்பானே அவன். வாடா ராடு, வா. என் வாயில் எதுவும் வந்துருப்போது, வா. ஐயோ, இவன் நம்ம கேம் பிளே ரொம்ப டிலே பண்ணுற மக்களே. எனக்கு ஒரு கடுப்பாக இருக்குது எனக்கு. இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனால் பார்க்கிங், ப்ளே கிரவுண்ட் என்னமோ. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ப்ளே கிரவுண்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம வந்து ராடை வச்சு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு கன்று வாங்குவோம். அந்த கன்று வச்சு அடித்தா அவன் 1 மினிட்டுக்கு வந்து அன்கான்சியஸ் ஆகிடுவான். எங்கே அந்த காயின்? எனக்கு காயின் வேணும். எனக்கு காயின் ஆயில் காயின்ஸ். போடு காயின். எங்கே அந்த எனக்கு இப்போ அந்த ராடு பையன் எங்கேயும் வரான். எங்கடா வந்து விட்ருக்கீங்க? காயின் எங்கடா இருக்கு? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஹைட் அவுட்டா? இப்போ காயின்லாம் வேறு எங்கேயோ வச்சுருக்கானுங்க மக்களே. இவனுங்களாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்கன்னு சொல்ல முடியாது. இவனை வந்து என்ன பண்ணுனா, இங்கே வர வைக்கணும். இங்கே வந்து நம்ம அந்த வல்ல சுற்றி போயிடலாம். ஓகே, ஓடு. காயின் இங்கே தான் இருக்குன்றானுங்க. எங்கே இருக்குது இந்த கெப்லர் வயனுங்க? இந்த கேம் தயாரித்தவன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன். எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ வாடா ராடு, இப்போ பாருங்க அவனை வச்சு செய்கிறோம் நம்ம. ஓ, தப்பாக்குதுண்ணா. எங்கே அவன்? டேய் வாடா ராடு பையா, தம்பி இங்கே வா. உன்னை போர்த்தல்ட்டே எனக்கு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. எங்கே அவன்? திடீர்னு வாடா. போடு. அன்கான்சியஸா? அன்கான்சியஸ் ஃபார் 1 மினிட். இங்கே என்னமோ இருக்குது. என்ன கிராடில் கிரேனுக்குன்னு கீழே வச்சிட்டானுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த கிரேன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பசில். அங்கே ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டிக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கணுமா? 1 மினிட். ஓகே, நம்ம வந்து போய் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு நம்ம வந்து டோர் இது என்னமோ புதுசாக கொண்டு வந்துருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் முன்னாடி கிடையாது. ஓ, அப்படியா விஷயம்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசில். இது வந்து நீங்கள் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு காம்பினேஷனை கண்டுபிடிச்சி பாடுறா. நான் ஃபஸ்ட் ட்ரைலே வந்துச்சு. இது வந்து நிறைய பேருக்கு லேட்டாக வரும். அது ஒரு கேம்லேயும் ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஐ மீன் ஒரு மேட்ச்சில். இப்போ இந்த சைடு வந்துருச்சா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி சூட்டு கண்டுபிடிக்கணும். அந்த செக்யூரிட்டி சூட்டில் தான் வந்து ஒரு வேலை இருக்குது. அது எங்கே இருக்குன்னே தெரியலையே. செக்யூரிட்டி காரோட சூட் எங்கே வேணா இருக்கலாம். இந்த ஸ்லைடுக்குள்ளே இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அது ஒன்றத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் ஒரு கார்டு கீ இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ ஆஃபீஸ் கீ சம்திங்.
அந்த ஆஃபீஸ் கீ வந்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அந்த இடம் என்ன பேர் மறந்துட்டேன். பாருடா கிடச்சிச்சு கார்ட் ஜாக்கெட்டு. ஆஃபீஸ் கீ இருக்கா? ஆஃபீஸ் கீ இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளேயே வந்துட்டான். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சா? நம்மளும் எங்கே போட்டோம்? அந்த மிஷின் பக்கத்தில் தானே போட்டோம், இல்லை க்ரேன் பக்கத்தில் போட்டோம்னு நினைக்கிறேன். க்ரேன் கீ அடுத்த இடத்துல போட்டோம். சும்மா நினச்சிடாதீங்க மக்களே, கீழெல்லாம் பூந்து வருவான் அவன். பயங்கரமான ஆள் அவன். தேவையில்லாதெல்லாம் பண்ணுவான். தப்பாக்குதுண்ணா. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போயிட்டு எங்கே அந்த சாவின்ற கன்று ஒரு பெஞ்சு பக்கத்தில் போட்டோம். செத்தடா நீ, வாடா எங்கடா அவன். இதை போட்டுட்டு நம்ம வந்து பெயிண்ட் பால் கன் எடுத்துப்போம். வந்தான்னா ஹெட் ஷாட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து எங்கே இவன் எங்கெங்கிருந்தோ என்ட்ரி கொடுப்பான் மக்களே. அவன் ஒரு மாதிரி அவன் என்ன ரகம்னே சொல்ல முடியாது. சரி பார்ப்போம். ஐயோ, அங்கேருந்தா வந்தால் வரணும். கீழேருந்து பூந்துலாம் வருவான் மக்களே. அவன் பயங்கரமான ஆள். அவன் எங்கடா இருக்க? வெளியே வாடா. சரி, நம்ம என்ன பண்ணலாம், இந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போக போகிற இடத்து பக்கத்தில் போட்டுடலாம் மக்களே. நம்ம இதுவில் தான் போக போகிறோம். ஓகே, நம்ம வந்து அந்த கீ எடுத்துகிட்டு வந்து நம்ம பக்கத்தில் போட்டுடலாம். வண்டி உள்ள போட்டுடலாம். ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து உள்ளே என்னமோ பண்ணிருக்கான். என்னமோ தப்பாக பண்ணிருக்கான். அவ்வளோதான், அது நம்மளுக்கு தேவையில்லாதது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, நம்ம வந்து போட்டுட்டு ஆயில் கேன் இருக்கு. ஆயில் கேன் எங்க? ஆயில் கேனா? சூப்பர், ஆயில் கேனு. ராடு மட்டும் இங்கே வரணுமே, அவ்வளோதான் அவனுக்கு. நீங்கள் வேலையே கெடுத்துட்ருக்கான் அவன். இது வந்து க்ரீஸ் போட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு போவோம். இந்த வழியெல்லாம் வரமாட்டானே, அந்த மாதிரிலாம் வந்தால் நான் ஆள் தான் காலி. ஓகே, க்ரீஸ் போட்டு நம்ம இது வந்து உடைக்கணும் இல்லை, ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புள்ள போகிறோம். ரோப்ளாக்ஸோட கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது. ஐயோ, டீசல் கேனை கொண்டு வர மறந்துட்டேனே, கடவுள். டீசல் கேனை கொண்டு வர இதுலலாம் பூந்து வருவான் மக்கள். அவன் மோசமானவன். டே வந்துடாதடா வெளியே. வராதன்றேன். வராத. நீ பெயிண்ட் பால் கண்ணை மட்டும் நீ எடுக்க முடியும். உங்க பேர் வாயிலே வாங்கின பாருங்க, வாயை பாருங்க. இது நல்ல வாய் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஐயோ, எங்கே அந்த பெயிண்ட் பால் கண்ணு எடுத்து அவனை போடணும். பெயிண்ட் பால் கண்ணு கைக்கு வா. வந்துட்டான். வாடா நெஞ்சிரு வாங்கடா. இப்போ ராடு வந்து சாகர் வந்து நெஞ்சில் குத்தி சாகிறனால கொஞ்சம் எமோஷனல் சீன்லாம் வேணாம், நம்ம போயிடலாம். ஏன்னா அவன் கெட்டவங்க. குழந்தைங்களுக்கு அடுத்து ஐஸ்கிரீம் ஆக்குறாங்க, என்ன ஜந்துனே தெரில இவன். ஆனால் பெயிண்ட் பால் கண்ண முன்னாடி 10 ஆமாம் இருக்கும் மக்கள். அநியாயத்துக்கு இப்போ 5 கம்மி பண்ணி வச்சிட்டானுங்க. ரொம்ப நியாயமாக இருக்கானா. கேம் சேஞ்சஸ் எனக்கு பிடிக்கல. புது அப்டேட்டை விட்டு கஷ்டமாக்கி வச்சிட்டானுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சா? இப்போ வந்து நம்ம பெட்ரோல் கேனை வந்து அந்த இடத்துல போய் போடணும். ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு என்னமோ பெயிண்ட் பால் கன் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அவன் வராமல் இருந்தால் சரி. அவன் இங்கே தான் படுத்து கிடப்பான் அவன். வந்துடாதடா ராடு பையா. ராடு எடுத்து அவன் வாயில் விட்டுருவேன். தப்பாக்குதுண்ணா. வட்டா நான் கிளம்புறேன். ஐயோ, வந்துட்டாங்க. இது உனக்கு 1 நிமிஷமாடா கணக்கு? 1 நிமிஷம் ஆச்சா மக்கள்? உண்மையிலே பக்கத்தில் வந்த ஷூட் பண்ணுறேன். ஆடு பார்க்கணுமா? ஆமோக்கு மக்களை எல்லாத்துக்கும் ஆடு வச்சுருக்கானுங்க மக்களே. அநியாயமாக இருக்குது. சரி, 1 மினிட்டுக்கு இதாக இருக்கட்டும். நம்ம ஸ்டோரேஜ் சென்டருக்கு போயிட்டு இதுக்கு மேலே ஆமோ வேணா, நம்ம வந்து கார் இடத்துல நம்மளுக்கு ஆமோ வேணும். ஸ்லிங் ஷாட் வந்து பார்த்தோமா? ஓகே மக்களே, நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த இடத்துக்கு போயிட்டு எங்கே இந்த ராட் பையனும் வரலையா? அங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டனை வந்து சுடணும். கரெக்டாக குறி பார்த்துக்கூடா. ஓப்பன் ஆயிடுச்சு.
போடு போடு. இப்போ வந்து நம்ம பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ராடு பையன் வருவான். இதுக்கு மேலே எவனாலையும் நம்ம தடுக்க முடியாது. வண்டியை வச்சு இச்சே தூக்கலாம் அவனை. ஃபன்னாக இருக்கும் பாருங்க அந்த நேரத்தில். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். இங்கே வந்து போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணணும். பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சா? பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வண்டியை வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு எடுத்துடலாம். ஆஃபீஸ் கீ இருக்குமா? ஆஃபீஸ் கீ எடுத்தேன். ஐயோ இந்த கேமில் எல்லாம் டக்கு டக்குன்னு கைக்கு வர மாட்டுது. அந்த பழைய கேமில் அசால்ட்டாக எடுக்கலாம். அவன் இன்னும் அன்கான்சியஸில் தான் இருக்கானா? அவன் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கான், ஆனால் தெரியல. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டை எடுத்தாச்சுங்க. பாருங்க பயங்கரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இப்போ ராட்லாம் முன்னாடி வந்தானா ஆளே இல்லை அவன். இது வந்து ஒரு இடத்த போய் நம்ம இடிக்கணும். ஏய் பயந்துட்டேன். ஏய் பயந்துட்டேன் சத்தியமாக. அவன் எங்கே இருக்கான்? A few moments later. அவனை நான் இடிச்சு சாவடிச்சு தான் போவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இங்கே பாருங்க புகையெல்லாம் வருது. அவன் எங்கே இருக்கான்? அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். எனக்கு இப்போ இந்த ராடை வந்து நான் இடிக்கணும். எனக்கு அதான் வேணும். ராடே எங்கடா போனேன்? ராடை வச்சு அடிக்காமல் நான் அவனை வண்டி வச்சு அடிக்க போகிறேன். எனக்கு எவ்வளோ குஷியாக இருக்குது தெரியுமா? வந்துட்டான். டாய் ஏய் ஏய் இது அநியாயம். சோலி முடிச்சு. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ இடத்துக்குள்ளே அடிச்சு வச்சுட்டாங்க. இந்த இடம் நல்லா ஞாபகம் இருக்கும். நான் ஏற்கனவே மாட்டியிருக்கேன். இங்கே வந்து ஒரு செலோ டேப் இருக்கும். அதை டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஸ்பீட் ரன் பண்ண பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இதுவா இல்லை இதுவா அங்கே ஒரு செலோ டேப் இருக்குது பார்த்தீங்களா? இது இன்னும் 104 செகண்ட்ஸில் நம்ம வந்து அங்கே போகணும். போய் அவனை வந்து பெயினிங் வால்கனை வச்சு அசால்ட்டாக அடிச்சிருக்கலாம் மக்களே. தப்பு பண்ணிட்டோம் குமார், தப்பு பண்ணிட்டோம். போயிட்டு டக்குன்னு இப்போ நம்ம ஓப்பன் ஆகிடுமா? இப்போ வந்து நம்ம டக்குன்னு வண்டிக்கு போயிடலாம். வண்டிக்கு போயிட்டு நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணும்னா அந்த பார்க்கிங் பார்க்கிங்கா கேஃபடேரியாவில் இல்லை, ஸ்டோரேஜ் சென்டர். அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மேலே இருக்க இடத்து இருக்கும்ல, அங்கே வந்து நம்ம கட்டிங் பிளேயர் சம்திங் யூஸ் பண்ணணும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் நம்ம ஆஃபீஸ் கீக்கு போவோம். ஆஃபீஸ் கீக்கு போயிட்டு நம்ம பெயிண்ட் பால் கணக்கு கூடிய மேலே தான் கண்டிப்பாக ராடு இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பால் கணக்கு வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு அவனை டக்குன்னு முழிச்சிட்றாங்க. இப்போல்லாம் அவன் வந்து டைமே எடுத்துக்க மாட்டான். அவன் எல்லாமே இப்போ கஷ்டமாக வச்சுருக்கானுங்க இந்த ஐஸ்கிரீமில். எங்கே இந்த ராடு எங்கேயோ அவனை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கேயோ போகலாம். ஆமாம் வந்து வர்றேன். காயின்ஸ் வச்சுருக்கானுங்க. ராடு எங்கே இருக்கான்? கதவு திறந்து போட்டாச்சா? ஓகே, இப்போ வந்து அவன் 1 மினிட்டுக்கு வந்து அன்கான்ஷியஸாக இருப்பான். இப்போ நம்ம அந்த சைடு கேப்பில் வந்து ஆஃபீஸ்க்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச கையிலே தான் இருந்துக்கணும். நம்ம மேலே வண்டி எடுத்துகிட்டு போகணும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் விட்டோம். வந்து நம்மளை எப்பயும் நான் வந்து பார்த்த வீடியோஸ், செக் பண்ண வீடியோஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராடு பக்கத்தில் போனால் ராடு வந்து வண்டியை வச்சு நம்ம முட்டலாம். நானும் அதே தான் பண்ணேன். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே தான் ஆஃபீஸ் கீ இருக்கும். எங்கே ஆஃபீஸ் கீ? ஆஃபீஸ் கீ எங்கடா? எனக்கு ஆஃபீஸ் கீ தான் வேணும். ஓகே, ஏன்னா இப்போ ராடு வந்து எப்போ வேணால் வரலாம். அவன் பைத்தியமாக மாறிட்டாங்க. அவன் ஆஃபீஸ்க்கு டக்குன்னு வந்தாச்சு. இவனுங்க வேறு ஓப்பன் த கார்ட்ஸ் ஆஃபீஸு. ஐடி கார்டு இங்கே ஐடி கார்டை தாடா. டே சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு இந்த கேம் வெறுப்பு. புது கேம் எனக்கு சத்தியமாக பிடிக்கல. எனக்கு பழசே நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ இந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போய் எங்கே போடலாம்? பெயிண்ட் பால் கணக்கு ஃபஸ்ட்டு எடுத்துப்போமா? திருப்பி அந்த ராடு பையன் கண்டிப்பாக வருவான். எங்கேருந்து வருவானே தெரியாது. இப்போ அவன் எனக்கு தெரிஞ்சு இருந்த இடத்துலேருந்தே எந்திச்சு வருவான். கரெக்டு. இந்த வரான் பாருங்க. தம்பி நான் இங்கே இருக்கேன் தம்பி. சரி வாங்க.
ஒளிஞ்சிருந்து முதுகில் குத்திடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு எதுனா ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு போகணுமா? ஐடி கார்டு எடுத்துகிட்டு நம்ம இங்கே போகணும், கீழே போகணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா மக்களே, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே உள்ளே போயிட்டு நம்ம வந்து இதை அன்லாக் பண்ணிவிடும். ஓகேவா? அன்லாக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைட்டு தொங்குது பார்த்தீங்களா? அந்த லைட்டு வந்து நம்ம கட் பண்ணோன்னா கீழே விழுந்துடும். கீழே விழுந்தா வந்து கீழே ஒரு பாத்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். கீழே இருக்கும் லைட்டாக கிராக் விட்டு தான் இருக்கும். அது உடஞ்சி உங்களுக்கு ஒரு புது பாத்தே ஓப்பன் ஆகும். அந்த பாத்து பொறுத்து நம்ம வந்து ஃபர்தர் பசில்ஸ் எல்லாம் முடிக்கலாம். ஓகே, இது ஐடி கார்டு எடுத்து போட்டுப்போம். இப்போ வந்து நம்ம கேஃபடேரியாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஐடி கார்டு ஆக்சஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம வந்து போயிட்டு கேஃபடேரியாவுக்கு போய்ட்டு டக்குன்னு நம்ம ஐடி கார்டு ஆக்சஸ் பண்ணிட்டு அங்கே வந்து சில பொருட்கள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஐ திங்க் சம்திங் ஒரு கீ இருக்கும். அந்த கீயை நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம திருப்பி வர மாதிரி இருக்கும். அந்த ரூமில் ராடு வந்து வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் கீழே இருக்க இறங்குற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடி கார்டு எங்கடா? ஐடி கார்டு கையில் தான் இருக்கா? பரவாயில்ல, கையில் தான் இருக்குது. ஓகே, நம்ம எடுத்துகிட்டு ராடு எங்கேருந்து வருவானே தெரியாது. டக்குனு ஐடி கார்டை போட்டு ஏய் என்னடா இது கோளாறாகுதுங்க. கதவு சாத்திடுவான் அவன், எப்போ வேணால் வருவான் அவன். கோளாறுங்க அவன். ஏய் என்னடா கேம் காச்சு கிளிச் ஆகுது. ஓகே, கீழே இறங்கிப்போம். ஓகே, இது என்னது? இது என்ன கீ? அது கேஃபடேரியா வேர் ஹவுஸ் கீ. இதில் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா 235. 235. இந்த வழியா? இது என்ன வழி? ராடு இல்லை. இது வந்து நம்ம திருப்பி அந்த பார்க்கிங் ஏரியாக்கே போகணும் மக்களே. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை இருக்குது. அங்கே வந்து ஒரு 235 அந்த இது சர்ச் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒயரை கட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? A few moments later. கேஃபடேரியா வேர் ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகணுன்னா இங்கே. ஏய் நீ வெளியே போடா. ஐயோ, கேம் வர சமயம் இந்த கிளிச் ஆகுதா என்னன்னு தெரில. கேஃபடேரியா கீ எடுத்தாச்சு. டேய் எனக்கு இந்த ஹாரர் கேம் ஆடும்போது இப்படி தான் ஃபோன் கோளாராக இருந்துச்சுன்னு வைங்களேன், டென்ஷன் ஆகிடுவேன். ஓகே, போயிட்டு நம்ம ஸ்டோரேஜ் சென்டருக்கு போவோம். நம்ம டக்குன்னு மேப்பில் இடம் மாற்றுறதுக்குள்ளே நம்மளை வந்து பிடிச்சிட்டான். எப்படின்னே தெரியல மக்களே, சத்தியமாக டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சா? இப்போ நம்ம கேஃபடேரியா வேர் ஹவுஸ் பெயிண்ட் பால் இங்கே மேலே வச்சுருப்போம், மேலே போட்டிருப்போம். எடுத்து இவனை போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து கேஃபடேரியா போய் தேடுவோம். ஏன்னா இப்போ ரொம்ப பெரிய ஆளாயிட்டேன். வண்டி இல்லாமல் போகிறோம், இன்விசிபிலிட்டி இருக்குது, அந்த தைரியத்தில் தான் நான் போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு போய் அவனை பெயிண்ட் பால் வச்சு அடிச்சுட்டு, பெயிண்ட் பால் இங்கே தானே இருக்குது. யார் எங்கே இருப்பானே தெரியாது. 235 இங்கே இருக்கா பார்ப்போம். இது 1 அது கிடையாது. இப்போ எனக்கு இன்விசிபிலிட்டி வேறு முடிய போகுது. இவன் வேறு எங்கேயும் காணோம். எல்லாம் 114 அந்த மாதிரி. அவன்ட்டான். ஏன்டா என்ன தொல்லை பண்ணுற? சத்தியமாக நான் தொல்லை பண்ணாதடா, ப்ளீஸ்ரா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஃபடேரியா வேர் ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டு டக்குன்னு கீழே போயிடலாம். நான் வந்து சாகாமல் இந்த கேம் ஆடணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா மக்களே? 2 வாட்டி சாவடிக்க வச்சிட்டேன். இந்த 238 239 அப்படி போகுது. அப்போ இங்கே தான் இருக்கும். 241 இங்கே 230 232 234 எப்பா கண்டுபிடிச்சாச்சா? 235 தானே இது. 236 235 எங்கே? இங்கே இருக்குது. ஓகே, கேஃபடேரியா பிலாங்கான கேரேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கடிங்கள எடுத்தாச்சா? இப்போ நம்ம அந்த இடத்த வந்து போயிட்டு
ஓப்பன் பண்ணோம். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். மேலே படிக்கட்டிலே போவோமா? ஏன்னா அவன் மேலே தான் இருக்கான். சரி படிக்கட்டிலே போவோம். வரும் திருப்பி முழிச்சு வந்துட்டான். ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட்டிங் பிளேயர் வச்சு டக்குன்னு கட் பண்ணிட்டு எல்லா வாடியும் டக்குன்னு பார்க்கணும் மக்களே. இவன் அப்படி பண்ணி வச்சுருக்கான். கேம் இப்போ நார்மலாக இதுக்கும் நார்மல் ஆடுறேன். நைட் மேர்லாம் ஆடினா க்ளோஸு போல். கேம் பிளே வந்து சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. இது வேறு கோளராகுதா? வேறு கட் பண்ணியாச்சு. கீழே விழுந்தாச்சு. இப்போ நம்ம கீழே போய்க்கிறோம். லேடரை வந்து தள்ளிப்போம். அப்போ தான் அவனால் வர முடியாது. இங்கே வந்து ஓல்டு லெட்டரு பாக்ஸ் உள்ள சம்திங் இருக்குது. கேஜ்கி அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவ்வளோதான் எஸ்கேப் பண்ண போகிறோம். முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து மேலே ஏறிக்கணுமா? ஓகே ஏரியாச்சா? ஏரியாச்சு மக்களே. பெயிண்ட் பால் கண்ணில் ஆமாம் வேறு இல்லை. அதனால் நம்ம டக்குன்னு வண்டிக்கே போயிடலாம் டேரெக்டாக. அவன் செத்தாலும் மேலே தான் செத்துருக்கான். அதனால் கீழே வந்து வர எப்படியோ நடந்து வர டைம் ஆகும். இப்போ நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு டக்குன்னு போயிட்டு அவனை ரிலீஸ் பண்ணலாம். அவ்வளோதான். குட்டி பையா நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். ஓகேவா? சரிங்கண்ணா. ஓகே நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போயிடலாம். ஓகே மக்களே நம்ம வந்து ஃபைனலி எப்பா 2 வாட்டி சேர்த்து இந்த கேம் பிளே வந்து முடிக்க. நான் ஐஸ்கிரீம் கேம்லாம் இது வரைக்கும் முடித்ததே இல்லை. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. பரவாயில்ல நான் இந்த வாட்டி முடிச்சிட்டேன். என்னையே நினச்சி எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகே நம்ம கேஃப்டேரியாக்கு வந்தாச்சு. தம்பி நீ ஒரு வேளை வெளியே வரப்போகிற. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. குறிச்சிட்டான். ஏய் என்னங்க வண்டி போகுது? ஏய் பார்த்தியா பயங்கரமாக இருக்குங்க. ஓகே பாய்ப்பா தம்பி. அண்ணா நான் ஒரு gift தரேன். என்னதுப்பா இது? மிக்ஸியா? சரி பரவாயில்லப்பா, மனசார நான் ஏற்றுக்கிறேன். ஓகே மிக்ஸியை தந்துருக்கேன் பாருங்க. ஓகே மக்களே ஃபைனலி ஐஸ்கிரீம் சாப்டர் 1 நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்ட் 2 போடணுன்னா இந்த வீடியோக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் ஒரு 50 லைக்ஸ் நம்ம டார்கெட்டு. 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறேன். வராது பார்க்கலாம். ஓகே மக்களே நான் அடுத்த ஹாரர் கேம் இல்லை வேறு கேமில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் தான் உங்கள் ஃபன் ஜோன்.